அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படும். மீதமுள்ள பணிகளையும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற சென்னை மெட்ரோ நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தேவர் மகன் குணா உட்பட 109 படங்களின் பாடல்களின் உரிமை தொடர்பாக மியூசிக் மாஸ்டர் நிறுவனம் வழக்கு. மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் விளக்கமளித்த இசையமைப்பாளர் இளையராஜா. தனக்கு எத்தனை பங்களாக்கள் உள்ளது என்று தெரியாது என்று இளையராஜா நீதிமன்றத்தில் தகவல். சொந்தமாக ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கிடையாது என்றும் எப்போது சொந்த வீடு பீச் ஹவுஸ் வாங்கினேன் என்று ஞாபகம் இல்லை என்றும் நீதிபதி கேள்விக்கு பதில். எந்தவொரு நிபந்தனையும் இல்லாமல் அதிமுக ஒருங்கிணைப்புக்கு தயார் என்று ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அதிமுக ஒன்றிணைந்தால் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதே நல்லது என்றும் கருத்து. துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது. என்னை சோதிக்காதீர்கள் என்று செங்கோட்டையன் பேசியிருந்த நிலையில் வீடியோ வெளியிட்ட ஆர்பி உதயகுமார். எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுப்பதற்காக வீடியோ வெளியிடவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம். நேற்று ஜெயலலிதாவின் மறு உருவம் சசிகலா என்றீர்கள், இன்று ஜெயலலிதா எம்ஜிஆரின் மறு உருவம் இபிஎஸ் என்கிறீர்கள். நாளை யாரோ? என்ன விளையாட்டு இது ஆர்பி உதயகுமார் என்று ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் கேள்வி. அண்ணன் தம்பி சண்டைகள் சரியாவது போல அதிமுகவில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிவிடும். இபிஎஸ்ஸின் செல்வாக்கை குறைக்க தமிழக அரசு முயற்சிப்பதாகவும் மதுரையில் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவுக்கு வாய்ப்புண்டு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் செங்கோட்டையனின் பேச்சு. இபிஎஸ், தங்கமணி, எஸ்பி வேலுமணி எல்லாம் தனக்கு ஜூனியர் என்று செங்கோட்டையன் பேசியதாக தகவல் என்றும் அமைச்சர் ரகுபதி பேட்டி. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனை சந்தித்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நெடுநாள் நீடிக்க போகக்கூடிய இனிய நினைவாக சந்திப்பு அமைந்தது என்று கமல்ஹாசன் மகிழ்ச்சி பதிவு. மத்திய பாஜக ஆட்சியின் கீழ் இந்தியாவின் கூட்டாட்சி முறை ஆபத்தில் இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்த கட்சித் தலைவர் விஜய் உத்தரவு. சென்னை OMCAவில் அனுமதி கிடைக்காத நிலையில் மாற்று இடத்தை தேர்வு செய்யக்கூடிய பணி தீவிரம். சென்னை கொரட்டூரில் உள்ள சாய்பாபா கோவிலில் விஜயின் தந்தை SA சந்திரசேகர், தாயார் ஷோபா சிறப்பு யாகம். கோவில் நிறுவி 1 வருடம் ஆனதை ஒட்டி நடைபெற்ற பூஜையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொருளாளர் வெங்கட்ராமனும் பங்கேற்பு. பட்டப்பெயர் வைத்து அழைத்ததாலேயே மாணவன் கை வெட்டப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளது. வினோத்குமாரை அலாட் என்று பட்டப்பெயர் சொல்லி ஐயாசாமி அழைத்ததாக காவல்துறை தரப்பில் விளக்கம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்து நிற்காமல் சென்றதை தட்டி கேட்ட பயணி. டைம் கீப்பர், ஓட்டுநர், நடத்துனர் சேர்ந்து சரமாரியாக தாக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. சென்னை வடக்கு போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட். பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் உள்துறை செயலாளர் நடவடிக்கை. மதுரையில் தோரண வாயிலை இடிக்கும் போது ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. மாநகராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும் புதூர் காவல்துறை. அறுபது ஆண்டு கால பழைய வருமான வரி மசோதாவுக்கு முடிவு.
மாதம் 1 லட்சத்திற்கு ஊதியம் வரி கட்ட தேவையில்லை என்ற புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மாநிலங்களவையை தொடர்ந்து மக்களவையில் வக்ஃப் மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல். எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்கிறார். இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 மணிக்கு சந்திப்பு. ஸ்லோ மோஷன் ஷாட் இல்லாமல் ரஜினி கிடையாது. இயக்குனர் ராம்கோபால் வர்மா பேச்சால் சர்ச்சை. கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வழிபாடு. அறுபடை வீடுகளுக்கு வர வேண்டும் என்று தான் நினைத்தது தற்போதுதான் நிறைவேறியிருப்பதாகவும் பேட்டி. ஐபிஎல்லில் விளையாடும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் கேப்டனாக ரஜத் படிதார் அறிவிப்பு. அணி நிர்வாகம் அறிவிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகம். ஒரு சவரன் 63,840 ரூபாய்க்கு விற்பனை. பாடல்களுக்கு உரிமம் கோருவது தொடர்பான வழக்கில் ஆஜராகி 1 மணி நேரத்திற்கு மேலாக சாட்சியம் சொன்ன இசையமைப்பாளர் இளையராஜா தனக்கு எத்தனை பங்களாக்கள் உள்ளன என்பது தெரியாது என்று கூறியுள்ளார். தேவர் மகன் குணா உட்பட 109 படங்களின் இசை வெளியீட்டு உரிமையை பெற்ற மியூசிக் மாஸ்டர் நிறுவனம் தங்கள் அனுமதியின்றி பாடல்களை யூடியூப் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை கோரி வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கப்பட்ட இளையராஜா மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவரிடம் மூத்த வழக்கறிஞர் PR ராமன் குறுக்கு விசாரணை மேற்கொண்டார். அப்போது சாட்சி கூண்டில் ஏறி பதிலளித்த இளையராஜாவிடம் எத்தனை பங்களாக்கள் உள்ளன என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தன்னுடைய முழு ஈடுபாடும் இசையில் உள்ளதால் உலகளாவிய பொருட்களை பற்றி தெரியாது என்று இளையராஜா பதிலளித்தார். பேர், புகழ், செல்வம் அனைத்தும் சினிமா மூலமாக கிடைத்தது உண்மையா என்ற கேள்விக்கு ஆம் என்றும், பிரபலமாவதற்கு முன்பு எங்கே இருந்தீர்கள் என்ற கேள்விக்கு தனக்கே அது தெரியாது என்றும் கூறினார். 1968ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சென்னைக்கு வந்து பாரதி ராஜா அறையில் தன்னுடைய சகோதரர் பாஸ்கருடன் தங்கியிருந்ததாகவும் பிறகு சங்கிலி முருகனை சந்தித்து நாடக வாய்ப்பு தேடியதாகவும் விவரித்தார். சொந்த வீடு எப்போது வாங்கப்பட்டது என்ற கேள்விக்கும், கிழக்கு கடற்கரையோரம் உள்ள வீடு எப்போது வாங்கப்பட்டது என்ற கேள்விக்கும் நினைவில்லை என்றும், தனக்கு சொந்தமாக ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கிடையாது என்றும் விளக்கம் தந்தார். மனைவிக்கு தனியாக வருமானம் உள்ளதா என்ற கேள்விக்கு இல்லை என்றும் பதிலளித்தார். அப்போது குறுக்கிட்ட இளையராஜா தரப்பு வழக்கறிஞர் இவை அனைத்தும் தேவையில்லாத கேள்விகள் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சாட்சி விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து நீதிபதி வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மீண்டும் அனுப்பி உத்தரவிட்டார். அதிமுக ஒருங்கிணைப்பிற்கு எந்தவிதமான நிபந்தனையும் இன்றி தான் தயாராக உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரே கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள். நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. அம்மா எனக்கு 3 முறை முதலமைச்சராக கொடுத்துட்டாங்க. 12 வருஷம் பொருளாளராக கட்சியில் இருந்துட்டேன். நான் பொருளாளர் பதவி இருக்கும் போது 2 கோடி ரூபாய் பற்றாக்குறை. நான் வெளியே வரும்போது 256 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்து வந்தேன். அதிமுக ஒன்றிணைந்தால் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதுதான் தன்னுடைய நிலைப்பாடு என்று O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சார், நான் இன்னைக்கு என்டில தானே இருக்கேன். இல்ல, அதிமுக நீங்க ஒன்றிணைஞ்சு அதிமுக தேசிய கூட்டணியில் இருப்பதுதான் நல்லது என்ற மனப்பான்மையோட நான் இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களும் எதை விரும்புகிறார்களோ அதை அதிமுக அடிப்படை அதிமுக செய்து காட்டுவோம். அவர் அதையே மறுத்திருக்காரு. நான் அந்த நோக்கத்தில் அடிப்படையில் பேசல என்று அவரே திரு அண்ணாமலை அவர்களே மறுத்திருக்கிறார். எதிரிகள் மற்றும் துரோகிகளின் வாதத்தால் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். என்னை சோதிக்காதீர்கள் என்று செங்கோட்டையன் பேசியிருந்த நிலையில் RB உதயகுமார் வீடியோ மூலமாக இதனை தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இது மக்கள் இயக்கம், மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம், மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம்.
எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் உருவமாக இபிஎஸ் இருக்கிறார் என்று கூறி வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு பதிலடி தரக்கூடிய பொருட்டு வெளியிடவில்லை என்று முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த மக்கள் இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மாவின் ஆட்சி மலரச் செய்வதற்காக, புரட்சித் தலைவருடைய ஆட்சி மலரச் செய்வதற்காக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் நடத்துகிற அந்த தியாக வேள்விக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளைத்தான் காலையிலே நான் வீடியோ பதிவாக வெளியிட்டேன். அதை யார் மனதையும் புண்படுத்துவதற்காகவோ, யாரும் வருத்தப்படுவதற்காகவோ அல்லது யாருக்கும் பதில் சொல்வதற்காகவோ அல்ல. மூத்தவர் முன்னவர் சுட்டிக்காட்டுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு, சுட்டிக்காட்டி இருக்கிறார். அந்த சுட்டிக்காட்டிய விதத்திலே தான் இன்றைக்கு பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. அதை பற்றி நான் உள்ளே போக விரும்பவில்லை. அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. மூத்தவர் முன்னவர், காலையிலே கூட அவரிடத்திலே நான் பேசினேன். ஆகவே அதை நான் சொல்லவில்லை. நான் அது அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய தியாகத்தையும் சாதாரணமாக மதிப்பிட முடியாது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லோரும் ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? ஏன்னால் அவரை குற்றம் சொல்லவே முடியவில்லை. எடப்பாடியார் அவர்களை குற்றம் சொல்லவே முடியவில்லை. ஆகவே இன்றைக்கு எதிலே குற்றம் சொல்வது?